ஹலோ, போய் பைப்ல கழுவிட்டு வாவே. ஹலோ செக் கிடையாதுமா, கேஸ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. ஹலோ 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 ஹலோ. இங்க சரியா டவர் கிடைக்கல. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வாங்க. நான் இங்கதான் இருக்க பஸ் ஸ்டாண்ட். நீங்க வரவே நான் போங்க. அண்ணா கொஞ்சம் நல்லா வெயிட் வச்சிருக்கேன்னா. ஆமா, 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடணும். அத நடுவர் தலையில வேணாலும் வச்சிருக்கேன். வச்சு 8 வருஷம் ஆச்சு. நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் போய் பேசு. நீங்க வருவீங்களா? நாங்க வர்றோம். அப்ப ஆடியோக்காரன் வருவாரா? அவரும் வர மாட்டாரு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்க்கே வழி இல்ல. அண்ணனுக்கு உங்க அண்ணனா? பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நடனா அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோம். என் பொண்டாட்டி தான் சொல்லியிருக்காளே, கூட்டமா இருக்க இடத்துக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துறான்னு இருக்கான். இது நம் குடும்பம் தானே நடுவர். நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. கொஞ்சம் விலக உமானாச்சு. அது ஆச்சா மாசம். ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. சுடுகாட்டுல. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் அதே மாதிரி தான் உட்கார்ந்தான். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம கிடந்தேன். இல்ல, நான் முடியாம இருக்கேன். அதுக்கு நீ முடியலன்னா நொப்பண்ட போய் கேளு. அங்க போனா அப்பாவுக்கு எப்ப இங்க வந்தா உங்களை தானே கேட்க முடியும். அதான் உங்க அண்ணனை கேளு. எங்க அண்ணன் நல்லா இருக்கியானே? எங்க அண்ணன் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். நீங்க 2 நல்லா இருப்பீங்க. கூட இருக்கவங்க நல்லா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு ஜோர கைத்தட்டுங்கள். தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. என்ன சொன்ன? அதான் சொன்னேன். யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அத 2ஆ கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான் இருப்பார். காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காண, கோயிலுக்கு போனா செருப்பு காண, ஹாஸ்பிடல் போனா உறுப்பு காண, பல சாமியார் போனா கற்பு காணங்க. அங்கதான் காணாம தெரியுது இல்ல. அப்ப சாமியார்ட்ட போய் புள்ள குடி சாமினா கொடுத்து விட்டானே வேற போறது. ஏதாவது மாற்றனா இப்படி ஆயிடுது சார். அசந்தா வரதா. ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? தெரு மூக்க தானே சிந்தி போட்டாப்ப. ஓ மூக்க சிந்தி போட்ட. என் மூக்கு எவ்வளவு பெரிய மூக்கு தெரியுமா? இதுல சிந்தினா 1/2 கிலோ ஒரு மாட்டிக்கிலோ பாத்துக்கு. மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? போய் கேக்குற நடுவரவர்கள், என்னமா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த கருவலூர்ல மட்டும் எனக்கு பணமே நான் தட்டுக்க கைய சத்தியமா வேணாம் சார். தம்பி நம்ம புடிச்சுக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன குடுக்காதே விட்டுருங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்திருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதுன்னா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேக்கு. தயவு சிரிக்காத. கவர்ல கரெக்டா குடுக்குற நெட்வொர்க். ஆமா, அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனாசி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பான். வந்தாங்களா சார்? உங்களை பத்தி ஏதாவது வர்ணிச்சாங்களா? மஞ்சுநாதன் சார் வந்தாங்க. உங்க டீம்ல இருந்து யாராவது வர்ணிச்சாங்களா? இல்லையே. நான் வர்ணிக்கிறேன் சார். ஒரு அழகா வர்ணிக்கணும்னா அது இன்னொரு அழகானதானே சார் முடியும். அண்ணா 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 மாப்பிள அங்க இருக்கு மரம். எங்க அண்ணன் அப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் வர்ணிக்கிறேன் சார் உங்களை. நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. என்னமா? ஒரு நிமிடம் என்னை பாருங்கள். நான் அடுத்து முண்டாட்டிலாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்ச அண்ணாவை பாருங்க. எங்க சின்ன அண்ணா அப்பா அண்ணாவை பாருங்க. எங்க அண்ணன்ங்க மாதிரி கண்ணியமா பாருங்க நடுவர் அவர்களே. அவர்கள் கண்களை பாருங்கள். முக்கா போதை தெரிகிறது. கண்ணியம் தெரியும் நடுவர் அவர்களே. அப்படி 2 பேர் கண்களையும் பார்த்து கண்ணியத்தை பாருங்கள். உங்க 2 பேர் கண்ணையும் பார்க்கணுமா? நீங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ஏன் நடுவர்களே? அப்ராணி எங்க மஞ்சு அண்ணெல்லாம் கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடிப்பிடிச்சுச்சோல, அதான் கருப்பா இருக்கு. எஸ், எங்க அண்ணன் மாதிரி கண்ணியமா பார்த்து. கருப்பு மாதிரியா? 2 பேர் மாதிரி வேலையா இருக்கா? லுக் அட் மீ. சச்சின் பேட்,
ஜானகினா பாட்டு, சிவாஜினா ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா? எது சர்க்கரையா? சுகர் மட்டும் யாரும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன் நடுவர் அவர்களே? எனக்கெல்லாம் வந்து 7 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன். சரி. மாசம் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு விடிய காலை 7 மணிக்கெல்லாம் வர சொல்லிடுவார். போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துட்டு டீ கப்பு மாதிரி ஒரு கப்பு கொடுத்தாங்க. இப்போ யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து ஜன்னல்ல வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கு, பூரா ஒழுகிருச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வருவேன் எப்போ வரும். நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல, அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கிருந்து தழும்ப புடிச்சுக்கிட்டான். இல்ல நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறான்வா. மஞ்சுநாதனை அங்கதான் கூட்டிட்டு போய் மாப்பிள்ளைக்கு வா மாப்பிள்ள அங்க நல்லா செக் பண்ணலாம். ஆளை பார்த்தாங்க 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில் கொடுத்தாங்க, புடிச்சிட்டு வாடா அப்படின்னு. உள்ள இருந்து கத்துறா, நிறைஞ்சிருச்சு என்ன பண்றது, நுரைய தட்டிட்டு கொண்டா அப்படின்னு. அவ்வளவு சிக்கல்ல போய் சுகர் உள்ள நடுவருக்கு கூட பிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா தாரம் தான் முக்கியம். மகிழ்ச்சிக்கு காரணம் மனைவிதான் பேசுற கௌதமியால தான் சார் முடியும். அப்படியா? ஆனா நீங்க நாள் வச்சுக்கனே, நீங்க அஞ்சலிங்க சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலா புருஷன் சுதி படிதான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. பணிய விளம்பரம்டா பண்டி போயிடலாம். மணியா மாட்டு தாவணியா? உன் தாவணி இங்க ஒண்ணாந்து அது என்ன மணிடா? கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால நீங்க 5 வச்சுக்கோங்க, நீ 4 வச்சுக்க, நீ முடிஞ்ச வச்சுக்க. சுத்தி படி பாடம் நடுவரை வர்ணிச்சு பாடும்போது கை தட்டல் கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம முதல் நாள்ல நான் கேக்குறேன் சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. எங்க அப்பானாக்கு என்ன பிரச்சனை? 3 நாளா அவனுக்கு இடுப்பு வலி. எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அம்மா தான் முக்கியம் தாய் தான் முக்கியம் பேசினாங்களே சார். நான் கேக்குறேன், மனைவி நல பிக்கல், மனைவி நல பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்ப ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இனிமே சத்தியமா பண்ண மாட்டான். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்ட சொல்றீங்களே சார். தொலைச்ச இடத்துல தேட வேண்டியதானே, ஏன் இங்க வந்து தேடுறீங்க? நேத்து தேடுனமா வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி. சார், இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி தரேன். தட்டுங்க கையா பெண்கள்லாம் தட்டுங்க. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவியா? அவங்க இங்க குடும்பம் நடத்தணும். அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் 1000 கேள்வி கேக்குறேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். விடிய கேப்பேன். நான் விடிச்சும் பதில் சொல்லுவேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியல? என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? எந்த ஊருக்கு போனாலும் வெள்ளை கட்ட பையோட போறது என்னோட வழக்கம். கட்டப்பை ஒரு கட்டப்பை தூக்கிட்டு வந்துருவாங்க. எந்த ஊருக்கு போனாலும் எடுத்துட்டு வருவாங்க. வசூல் ராசா +2 MBBS. சார், தேனிக்கு போன கட்டப்பை எடுத்துட்டு என்ன கொடுத்தாங்க? அங்க வெள்ளப்பூடு வியாபாரிகள் சங்கம் ஆளுக்கு 2 கிலோ வெள்ளப்பூடு கொடுத்தாங்க. ஊட்டி போனோம். என்ன சார் கொடுத்தாங்க? மார்ச் 8ஆம் தேதி ஊட்டி போனோம். காய்கறி வியாபாரிகள் சங்கம் ஆளுக்கு 7 கிலோ காய்கறி கொடுத்தாங்க, கட்டப்பை நிறைய. அதே மாதிரி விருதாச்சலத்துல EB ஸ்பான்சர் என்ன கொடுத்தாங்க? விருத்தாச்சலத்துல மின்சார ஊழியர் சங்கத்துல பேச போனோம். கட்டப்பை வந்துச்சு 15 பீஸ் கேரியல் கொடுத்தாங்க. கரண்ட் பில் கட்டாத பூரா புடுங்கினதை கொடுத்தாங்க. இப்ப அடுத்த வாரம் நாங்க தாராபுரத்துல செங்கல் சூளை உற்பத்தியாளர் சங்கத்துக்கு போறோம். 4 செங்கல் கொடுப்பாங்க. அது மறந்துடாத. வருகிற 3ஆம் தேதி ஆமா கொடுத்திருக்கீங்க. நாமக்கல் போறோம். ஆமா கொடுத்திருக்கீங்க. கட்டப்பை மட்டும் கொண்டாத, ஒரு பிளாஸ்டிக் கேரி கவரும் கொண்டு வா சார். கூடுதலா வர தராங்களோ? போற இடம் அப்படி இடம். थैंक यू சார். போற இடம் அப்படி இடம். ஒரு கேரி பேக் 2 ஒரு கேரி பேக் 2 கேரி பேக் உங்க விருப்பம். அப்படியே எனக்கு நிறைய பெருசா எடுத்துட்டு வாங்க. போற இடம் அப்படிப்பட்ட இடம். என்ன எந்த இடம்? செப்டி டேங்க் கிளீனர் சங்கம். வேற வழியே கிடையாது, மொத்தம் சில்லறையும் கிடைக்கும். அது முதல்ல உங்களுக்கு, அப்புறம் மஞ்சுக்கு, அப்புறம் தான் வெள்ளப்பூடு கொடுக்கையில மட்டும் உங்களுக்கு. சார், எப்பவுமே நான் கேக்குறேன், தாரம் தான் முக்கியம் பேசுறேன்ல. உங்களை பார்த்து நான் கேக்குறேன், உங்களை பார்த்து கேக்குறேன், தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹார்ட்டா இருக்கிற கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல இருக்கிற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுக்க கைய பிடிக்கலாம். தாரங்கற மனைவி. தட்டுக்க. மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டே சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியார பயலாக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவன லூசு பயலாக்குனது யாரு? அதே மனைவி. எது இந்த ஆண்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இப்ப இருக்கு ஃபுல்லா. உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி? ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா வேட்டி சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ,
பதட்டத்துல வந்து மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார் சேர்ந்து வந்து. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. அதெல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் மாமியாருங்கிற உறவு வரும். ரோட்ல போறவங்கள மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கிறாரு. கண்ணாடியும் பொண்டாட்டியும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அம்மா தான் முக்கியம், அம்மா தான் முக்கியம். அம்மா கூட இருக்க வேண்டியதானே? ஏங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு விடுவா பொண்ணு கேட்டு வரீங்க? எங்க கிரகம் தான். கல்யாணம் தான் பிடிக்கல சார், கல்யாணம் தான் கஷ்ட காலம் இல்ல சார். அப்புறம் ஏன் உங்க தாத்தா உங்க பாட்டியை கல்யாணம் பண்ணி உங்க அப்பாவை பெத்தாங்க? அந்த ஆளு சொல்லவே நம்மள்ட்ட கல்யாணம் தான் பிடிக்கல. அப்புறம் ஏன் சார் உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி உங்களை பெத்தாங்க? கல்யாணம் தான் பிடிக்கல. ஆமால்ல. அப்புறம் நீங்க சும்மா இருக்க வேண்டியதானே? நீங்க ஏன் உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெத்தீங்க? சும்மா இருக்க வேண்டியதானே? தட்டுக்காதீங்க. காலகாலமா கல்யாணம் ஒண்ணு பண்றாங்க, ஏன் பண்றாங்க? உன்னை காசு கொடுத்து கூட்டி வந்ததுக்கு எங்க தாத்தன் புள்ள பத்தது ஏன், எங்க அப்பன் புள்ள பத்தது ஏன், நான் புள்ள பத்தது ஏன் முதற்கொண்டு கேட்கிறேன். இவ்வளவு கேட்டா இல்ல, இதுக்கு மேல புள்ள பார்க்க மாட்டேன். சார் எப்ப சொன்னது கட்டுப்படுறேன். தாய் தான் முக்கியம், அவங்களுடைய முந்தான சேலை தான் முக்கியம்னு பேசினார்ல மாபு அண்ணா. நான் கேக்குறேன் சார், நேத்துக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 ஓவா. இப்படி சொல்லியே தான் குறைஞ்சுக்கிட்டே போகுது. 25,000 ஓவா நேத்து. ரூபாய். அததான் சொல்றேன். நான் வாங்கினா ரூபா, நீ வாங்கினா ரூபா, நான் வாங்கினா ஓவாயா? இல்ல வயிற்றுச்ச கொடுமையில பேசுறேன் சார். வயிறு கருகவே இல்ல. அப்படி இல்ல, கலங்கலைன்னு மட்டும் சொல்லல. நான் கேக்குறேன், 25,000 ரூபாய் வாங்குறீங்கல்ல சார், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குற சம்பளம் 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? உங்க வேலைக்காரிக்குன்னு சொல்லுங்க. ஓ வேலை காட்டாத. 25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபாய் தாள் இருக்கு? 50 500 ரூபாய் தாளா மாத்தி 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேரும் வந்து எந்த ஊர்ல? தேவட்டையில. எங்க ஊருக்கு வாங்க, வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு சார். பெண்கருங்க தாரங்கிற பெண் நாங்க எப்படி தெரியுமா? நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார், குப்புன்னு அடிக்குது சார். புருஷன் பெருசா சம்பாரிச்சு எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சீங்க, எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும், எங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு எரி. தட்டுக்கா கையா, அது எரியும். உங்க அப்பாவும் அம்மாவும் வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும். எங்க அப்பாவும் அம்மாவும் வந்தா தான் பீஸ் ஓன பல்பு மாதிரி ஆயிருக்கு. அப்பனா பல்ப மாத்தணும். பல்ப மாத்த கூடாது, ஓல்றைய மாத்தணும்ங்கறேன். மாத்துவீங்க. நீங்க வாங்கி தர நகை என் புன்னகைக்கு ஈடாகுமா நடுவர் அவர்களே? என்னன்னா நீங்க வாங்கி தர நகை எங்க புன்னகைக்கு ஈடாகுமா நடுவர் அவர்களே? இந்த புன்னகையை கொண்டே அடகு வைக்க முடியுமா சார்? அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலையை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாவுல புடிக்க போட்டுக்க ஒரு நைட்டி, வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது மனைவி. தட்டல கையை தபாத்து 3 நைட்டிய மோந்து பார்த்து செத்தவன் ஆம்பளை. இங்க இவ்வளவு சத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார் நான் கேக்குறேன், உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, தாரத்தை பிடிக்கல, மனைவியை பிடிக்கல, அதனால ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? பழையிட்டும் அடிக்கிறோம். உங்களுக்கு பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்குன்னு ஆண்கள் தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி மனைவி நாங்களா சேர்ந்து புருஷன் சரியில்லை, கொழுந்தனார் சரியில்லை, உங்க குடும்பமே விளங்கலன்னு நாங்களாம் ஆளுக்கு ஒரு கட்டி கடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, யா வாடை உனக்கு தெரியாது, ஆம்புலேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம். சார் மனைவிங்கிற ஒரு தார வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தேவகோட்டை மகாராஜா நடுவன் சிரிப்பு பாட்டு பட்டிமன்றம் கலக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க அம்மாவா நாங்களா? அது உண்மை சார். ஒரு உண்மையை நான் மேடையில ஒத்துக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகு சத்தியமான வாக்கு இல்லைன்னு சொல்லல. ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு. தேவகோட்டையில ஒரு வீடு, என் சொந்த ஊர் கிளியூர்ல ஒரு வீடு. என் மனைவி வந்த பிறகுதான், இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்கு, என் மனைவி வந்த பிறகுதான். உண்மையை சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக மேடைக்காக போய் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார், 10 போயிடுச்சு சார். இந்த 2 வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டாங்க, அதனால விற்காம வச்சிருக்கா சார். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார், 60 போச்சு. இந்த 10 VO 4 மால் குறிச்சு தர மாட்டேங்கிறார், அதனால வச்சிருக்கான். தயவு செய்து அவளை மட்டும் சொல்லாதீங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டுல 20 ஏக்கர் தான் இருந்துச்சு.
இப்ப அவ வீட்டுல 120 ஏக்கர் இருக்கு. என் வீட்டுல குறையுது, அவ வீட்டுல ஏறுது. இதை மட்டும் தயவு செய்து கருவலூர்ல விழாக்குழு கேட்டு ஒரு பதில் சொல்லுங்க. சார் எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க கூடவே வாழ்றாங்கல்ல சார். அவ இருக்கிறதுனால தானே இவ்வளவு போச்சு. 7 ஜென்மத்துக்கும் அவதான் வேணும்னு நினைங்க சார். நினைக்கும் போது 7வது ஜென்மம் வேணும்னு நினைக்கிறேன். நீங்க முடிவு பண்ண கூடாது, அவங்க முடிவு பண்ணும். 7 ஜென்ம பந்த மனைவி என்பது இது நீ வேறு நான் வேறு சிகரமே இன்னைக்கு மனைவிதான். சிக்கனம் எப்படி சொல்றீங்க? இங்க இருங்க, ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. இது ஃபுல் காலி பாட்டில் என் பக்கம் வைங்க. உன் பக்கம் எதுக்கு? ஒரு எக்ஸாம்பிள் தானே. நீங்க குடிச்ச நேரத்துல, நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இந்த ஆட்டைய போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகள் அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, விடுறதில்ல. 4 பவுன் என்ன பாக்குறீங்க? 210 ரூபா தேராது. அது எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் தேவட்டையில வட்டி கடை வச்சிருக்கேன். பார்த்தா அப்படி சிமெண்ட்னால கண்டுபிடிச்சு போய் இது தேர்மா தராதான். இது நாங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில், இது நீங்க சேர்த்து வச்ச நகை. எஸ், நான் கேக்குறது சரின்னா எல்லா பெண்களும் கை தருங்கக்கா. நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா, நம்ம சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமா? தட்டுங்க கைய பெண்களா. கரெக்ட். ஆயா வரையும் தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு ஒரு ஆயா தட்டுதுன்னு அர்த்தம். உங்க என்ன கேக்குறாங்க? இது நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில். எஸ். இது நீங்க சேர்த்து வச்ச நகை. எஸ். இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா இது பயன்படுமா, இது பயன்படுமான்னு கேக்குறேன். இது 2 வீட்டுல இருக்கு. நைட்டு திருடன் வாரான், எதை தூக்கிட்டு போவான்? அவன் போயிரும். நம்மகிட்ட 25 வருஷம்னாலும் அந்த பாட்டில் அங்கே கிடக்கும், அசைக்க முடியாது. சார் என் வளையல் 4 பவுன் அடகு வச்சேன்னு வச்சீங்க, என் குடும்பமே 1 மாசத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடும். இத வச்சு எத்தனை குடும்பம் சார் வாழும்? அப்படி மட்டும் சொல்லாது. ஒரு ஃபுல் பாட்டிலால எத்தனை குடும்பம் வாழுது தெரியுமா? எப்படி வாழும்? இத போய் நான் கடையில வாங்கினேன்னா அப்படியே சாப்பிட முடியாது. 2 கப்பு வாங்கணும். கப்பு விக்கிற குடும்பம் பிழைக்குது. 1 2 லிட்டர் தண்ணி வாங்கணும். 2 தண்ணி விக்கிற குடும்பம் பிழைக்குது. ஒரு கலர் வாங்கி கலந்தாத்தான் மூக்குல நெடியேறாம ஏறும். 3 ஒரு உப்பு கறி வாங்கணும். 4 ஒரு சுண்டல் வாங்கணும். 5 ஒரு ஃபில்டரை இழுத்து விட்டாதான் சரக்கு ஒழுங்கா உள்ள இறங்கும். 6 ஊறுகாயை தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில வராம இருக்கும். 7 குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போட்டா ஒரு ஐஸ் வாங்கி திம்பான். 8 நகையால எத்தனை குடும்பம் பொழைச்சிச்சு? ஒரு குடும்பம். என் பாட்டிலால இப்ப எத்தனை குடும்பம் பொழைச்சிருக்கு? 8 குடும்பம். அப்ப நான் பெரியாளா நீ பெரியாளா? 8 குடும்பம் வாழும், ஆனா உங்க குடும்பம் போயிட்டு பரவாயில்லையா? அதுலதான் சிக்கலே இருக்கு. உண்மையிலே நண்பர்களே, மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் வரவுக்காக உங்கள் மனைவி காத்து கொண்டிருப்பாள். உங்களுடைய வரவுக்காக உங்களை பெற்ற தாய் தந்தை காத்து கொண்டிருப்பார்கள். தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த செய்தியை நகைச்சுவையா பதிவு பண்ணோம். நம்ம மது அருந்திட்டு வாகனம் ஓட்டினோம்னா, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினா வண்டி 140ல போகும். ஆனா அடிபட்டு விழுந்துட்டோம்னு வச்சுங்க, நம்மளை ஏத்த வர்ற ஆம்புலன்ஸ் 100ல தான் வரும். ஸ்பீடு குறைஞ்சிரும். சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அமரர் ஊர்தி 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகும். அப்படியும் முடிஞ்சு போய் கடைசியில சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது சொர்க்க ரதம் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகும். நம் குடும்பம் 0வில் முடிந்துவிடும். தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். நகைச்சுவையா நாங்க சொன்னது. இதனால ஒருத்தர் திருந்தினாலும் அது இந்த பட்டிமன்றத்துக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். குடிகார புருஷன் நைட்டு 10 மணிக்கு குடிச்சிட்டு வரட்டும் சார், வந்தா கூட வெறு வயித்தோட படுத்துற கூடாதுன்னு இருக்கிற கூழோ கஞ்சி அவனுக்கு கொடுத்துட்டு வயிறை ஃபில் பண்ணி தூங்க வைக்கிறவன் மனைவி சார். அப்படிப்பட்ட மனைவி மன்னவனா எப்படி வாழ்றா தெரியுமா? மன்னவனே மனைவியை பத்தி இவ்வளவு குறை சொல்றாங்கல்ல, நான் கேக்குறேன், உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா சார்? எனக்கு மனைவி வேணும். அப்ப உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? அண்ணன் மஞ்சள் உங்களுக்கு வேணுமா வேணாமா? வாய தர. அண்ணன் செல்வன் மனைவி வேணுமா வேணாமா? அண்ணா உங்களுக்கு மனைவி பழைய கொண்டாடி தான் புதுசா தர்றாங்க. மனைவி வேணாம் எந்த ஆண்களும் சொல்ல முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டியடைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். அந்த தாரம் இல்லாத ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. நடுவர் 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை
வர்ணிச்சாரு, நீங்க வர்ணிச்சீங்களா சார்? அவர் 1000 பேரை பார்த்தார், வர்ணிச்சார். நான் ஒருத்தரை எவ்வளவு பார்க்க வர்ணிக்கிறேன்? ஒருத்தரை பாத்திருக்கீங்கல்ல? பார்த்தா வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிக்க மாட்டேன் அவளை. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் என் உயிரே, என் தயிரே, என் குயிலேன்னு கொஞ்சறீங்க. 2 புள்ள பிறந்தவனுக்கு ஏன் கொஞ்சம் என்ன தப்பு? கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கொஞ்சுவான், என் உயிரே தயிரேன்னு. 2 புள்ள பிறந்துட்டா கொஞ்ச மாட்டான். ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னது? இயற்கையை எல்லாரும் விரும்புவான், இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான். அதான் ரகசியம் சார். மனைவியை குறை சொல்ற எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன், ரத்தம் உடம்புல ஓடும் போது மனைவியோட அருமை தெரியாது. ரத்தம் சுண்டும் போது, உங்க ஓட்ட ஓயும் போதுதான் மனைவியோட அருமையை தெரியும். நடுவர்களே, நீங்க கிழவன் ஆயிட்டீங்கன்னு வச்சீங்க, உனக்கு என்ன இப்ப வைத்திருச்ச? கை காலெல்லாம் சுருக்கம் விழுந்துச்சு வச்சீங்க. அப்போன்னா உங்க 3 பேருக்கு சேர்த்துதான் சொல்றேன். கிழவன ஆகி உங்க மனைவி கிழவி ஆனதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல உங்க மனைவி உங்க பக்கத்துல இருந்தாதான் உங்க வாழ்க்கை இனிக்கும் சார். அப்பவாது இம்சையை கொடுப்பாம இருப்பாளா? அப்ப இம்சை இருக்காது. கார்ல் மார்க்ஸ் தான் தன் மனைவியை பார்த்து வர்ணிப்பாருங்க. அந்த தள்ளாடுற வயசுல வர்ணிப்பாரு, உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம், உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம், உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம், ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தருன்னு ஒரு புருஷன் மனைவியை பார்த்து சொல்றானா? அதான் சார் வாழ்க்கை. அப்படி வாழணும். நான் கேக்குறேன், உங்க மகளை நீங்க இளவரசியா பாப்பீங்களா, வேலைக்காரியா பாப்பீங்களா? இளவரசியா. நான் கேக்குறேன், உங்களுடைய மகளை மட்டும் இளவரசியா பாக்குறீங்க. அப்ப யாரோ ஒரு அப்பனுக்கு இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் இளவரசியா வாழ்ந்தவங்க தானே. தட்டுக்காக எங்க அப்பா வீட்டுல நம்ம வீட்டு அப்படிதானே வாழ்ந்தோம். அப்படி இளவரசியா தானே வாழ்ந்த. அப்படி உள்ள எங்களை இளவங்காத்த கிளி மாதிரி ஏன் ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவா அங்கே இருக்க வேண்டியதானே. இங்க என்ன வந்தா? எங்க அப்பா எருமைய கட்டிக்கினாலும் தான் கட்டிப்போம். அட பசுமாடு. நான் கேக்குறேன் சார், உங்க வீட்டுல வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி இருக்கிறார்கள். எங்க ஊர் பக்கம் வச்சிருக்கா வேற அர்த்தமா? நீ வேற குழப்பி விட்டு போயிரு. அததான் சார் கேட்டேன். என்ன கேட்ட? வீட்டுல வேலைக்காரி வச்சிருக்கீங்களா? வேலைக்காரி இருக்கிறார்கள். ஓ, அப்படி கேட்கணுமா? வச்சிருக்கா வேற அர்த்தம் எங்க ஊர் பக்கம். இல்ல, எங்க ஊர் பக்கம் மாதிரி பேசுனேன். உங்க ஊர் பக்கம் வச்சிருக்கா நல்ல அர்த்தமா? சரி சரி. வேலைக்காரி வச்சிருக்கிறதா அது பெரிய மேட்டர். கேக்குவ எப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும். உங்க வீட்டுல நீங்க வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. எது? அந்த மாசமானா இல்லடா, குழப்பிட்டாங்க நீ. ஒரு மாசம் ஆனா 12,000. 10 மாசம் வேண்டா, ஏன்டா குழப்பி என்ன? ஒரு மாத சம்பளம் 12,000. ஒரு மாத சம்பளம் 12,000 ரூபாய். அப்ப ஒரு வருஷத்துக்கு வேலைக்காரமாவுக்கு எவ்வளவு சம்பளம் தரீங்க? 12 மாசத்துக்கு 12,000 எவ்வளோடா மாப்பிள்ள? எவன்டே கடன் கொடுக்க வேண்டியது சொல்லிக்கிட்டு இருக்கான்டா அவன். கணக்கு இவன் டியூ கட்ட வேண்டியதை சொல்றேன். உங்க 2 பேரும் கணக்கே கேட்கப்படாதான். நான் கணக்கப்புல ஒண்ணு எவ்வளவு? 4,300 பழைய பாக்கி தானே. அவன் கீபோர்டு வேலை பார்த்த கணக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் குழப்பு என்ன எனக்கு தெரியும்டா. எனக்குன்னு ஒரு கணக்கு புள்ள வச்சிருக்கேன்டா. அப்படியே பாரு கணக்கு சொல்லும் பாரு. எங்க சொல்லுங்க. 12 எவ்வளவு? 24. உன் கணக்க குப்பையில போட்டு கொளுத்தா. 12,000 × 12 மாசம் 1,44,000 ரூபாய். ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ஓவா தரீங்க. நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனுக்கு வேலைக்காரியா, ஆத்துக்காரியா, சமையல்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே, புருஷனை பார்த்து மாசம் இவ்வளவு சம்பளம் குடிக்கான்னு கேட்டிருக்கமா நட்டுவரவர்களே? அதான் கேட்டு முட்டியா? கேட்டிருக்கமாக்கா? கேட்டு தட்டுங்க கையை. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் கேட்க முடியும். இது என்ன கேக்குது? வேலைக்காரிக்கு வீட்டு வேலை பாக்குறதுக்கு 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்கல்ல. நாங்க பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வந்து வீட்டு வேலை பாக்குறோம், கூட்டுறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், சாப்பாடு பண்றோம், துணி துவைக்கிறோம், குழந்தை பத்து கொடுக்கிறோம். எங்களுக்கு சம்பளம் கொடுத்தியான்னு கேக்குறேன். கரெக்டான கேள்வி. இது மனைவிமார்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அவங்க மனசுல உள்ளதை கேக்குறேன். இல்ல நியாயம். நீ ஓ மனசுல உள்ளதே கேளு. ஏன் எல்லாரும் மனசையும் இழுக்கிற? வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுத்தே உங்களுக்கு கொடுக்கல. ஆமா, என்னுடைய வேலைக்காரி என் வீட்டுல வேலை பாக்குறான். ஒரே மாசத்துல அவ வேலை பிடிக்கல, போடின்னா போயிடுறான். நீ போவியா? 23 வருஷமா கட்டி என்னை இமிசிய கொடுக்குற சார். பேசாம இப்ப வேலைக்காரி பிடிக்கலைன்னா நான் ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிருவேன் வீட்டு வேலைக்கு. இப்ப நீ முடிக்கலைன்னு வேற யாரையும் வைக்க முடியுமா? சார் இருமா,
உனக்கு 2 புள்ள இருக்கு, வேலைக்காரிக்கு நம்மளுக்கு அதுக்கான சம்பந்தம் இருக்கா? உன் தங்கச்சி வந்தா வீட்டுல இருக்க சொல்றேன், வேலைக்காரி தங்கச்சி வந்தா வீட்டுல இருக்க சொல்ல முடியுமா? சார் இருமா, பிரச்சனையை கிளப்பினா இல்ல அந்த மாதிரி கேட்டிருக்கமா சார்? கேட்டிருக்கமா? புருஷன் வீடு கட்டுறீங்க சார், 1 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க, வீட்டுக்கு பேரு மட்டும் மனைவியோட பேர் வைக்கிறீங்க. கௌதமி இல்லம், ராணி இல்லம், ஜெயலட்சுமி இல்லம் அப்படின்னு மனைவியோட பேரை வைக்கிற நீங்க என்னைக்காவது புருஷனை பார்த்து மனைவிங்கிற தார நாங்க என்னைக்காவது புருஷனை பார்த்து ஏயா இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடு, இந்த பிளாட்டை என் பேர்ல எழுதி கொடுன்னு என்னைக்காவது கேட்டிருப்பாங்க? நம்ம புருஷன்ட்ட சொல்லுவோம், ஏயா புள்ள பேர்ல எழுது, புருஷன் பேர்ல எழுதுன்னு விட்டு கொடுத்து கண்ணியமா வாழ்பவள் மகிழ்ச்சிக்கு காரணம் தாரகிற உறவு தட்டுக்க கைய பெண்கள்லாம். ஏன் தெரியுமா? உங்க பேர்ல வீட்டை எழுதுறது இல்ல, அது லோன் வாங்கி கட்டணும். பேங்குக்காரங்கள்ட்ட வந்துடக்கூடாதுன்னு தான் பெருந்தன்மையை நாங்க விடுறோம். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். டேய் தம்பி, நான் உனக்கு யாரு? அத்தை. யாரு? சித்தியா? டேய் அத்தை. அவன் சித்திங்கிறான். டேய் தம்பி, நான் உனக்கு யாரு? அத்தை. சித்தி. சித்தி வந்த உடனே என்ன பார்த்து சிரிச்சான் சார். சிரிச்ச உடனே கருத்த பிள்ளையா இருந்தாலும் கலையா இருக்கானே, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளை அந்த பையலுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எப்ப அப்பா பேச்ச கேட்ட உடனே சிரிச்சானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிருக்கேன் சார். அவனு வந்தவனும் உன் பொண்ணு கட்டலாம் தான் நினைச்சான், இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கே இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோன்னு வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். என்ன இதுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷம் வருது, பாதிப்பு நிறைய இருக்கு சார். இங்க இருக்க கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு இந்த ஊர் ஆண்கள் கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கு கேக்குறேன் சார். இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வர பெண்கள் நாங்க கல்யாணம் பண்ணி வந்து ஒரு 3 மாசத்துல கன்சீவ் ஆகுறோம், மாசமாகறோம் தானே? புள்ள யாரு விட்டு புள்ள? எங்க வீட்டு புள்ள. உங்க வீட்டு பிள்ளைய நாங்க சுமக்கிறோம். 9 மாசத்துல வளையகாப்புன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. வளையகாப்பு செலவு யாருது? உங்க வீட்டு செலவு. ஆனா வளையலும் 9 வகையான சாப்பாடு நம்ம வீட்டு செலவு. ஆமா தானக்கா? புள்ள யாருது? எங்க வீட்டு புள்ள. உங்க வீட்டு பிள்ளைய நாங்க சுமக்கிறோம். முதல் பிரசவ செலவு யார் வீட்டு செலவு? உங்க அப்பா பாப்பா. எங்க அப்பா செலவு. புள்ள யாருது? எங்க வீட்டு புள்ள. உங்க வீட்டு பிள்ளைக்கு ஏன் எங்க அப்பா அம்மா செலவு பண்ணி தட்ட கைய போயிடலாம். ஆனாலும் சுமந்து செலவு பண்ணி புள்ள தனியா தாய் தனியா வருது இல்லக்கா? வந்த உடனே உனக்கு அம்மா முக்கியம் சொல்றல்ல, உங்க குடும்பம் பெரிய கௌரவமான குடும்பம் சொல்றல்ல, கொடி கட்டி பறக்கிற குடும்பம் சொல்றல்ல, தாய் தனியா புள்ள தனியா வந்ததுக்கு அப்புறம் நேரா உங்க வீட்டுக்கு கண்ணியமா அழைச்சிட்டு போகாம ஏன் 3 மாசத்துக்கு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு போறீங்க? தட்டுக்க கைய ஏன் அழைச்சிட்டு போறீங்க? உங்க அம்மா தான் முக்கியம் இல்ல, பீ துணி அலச வேண்டியதானே 3 மாசத்துக்கு? பீ துணி அலச மட்டும் எங்க அப்பா அம்மா தேவைப்படுதா? உங்க ஊர்ல கம்மாகெல்லாம் ஓடலையா? ஆறு இல்லையா? குளம் இல்லையா? நீ கிளப்பி விட்டு போயிட்ட, நான் செருப்படி வாங்கி. தட்டுக்க உண்மை, நான் பேசுறது சரிடா. பெண் பிள்ளைய பத்தவங்களுக்கு தட்டுக்க கையை நான் சொல்றேன். காலங்காலமா இதே வேலை. ஓ மாமியாட்ட கேட்க வேண்டியது இங்க எங்கிட்ட கேட்டு எத்தனை வருஷமா நினைச்சு வச்சிருக்கீங்க மாமியாட்ட கேட்கணும். இது ஒரு யூடியூப்ல ஒரு முடிச்சிருக்கா நல்ல. அது தனியா கட் பண்ணி கொடுறாது, மாமியார் கொடுத்து மொத்தம் சொல்லுவோம். ஆமா கரெக்டா கட் பண்ணி யூடியூப்ல போட்டு இவனை பயன் கட்ட வச்சிரு. அது என்னது என்ன கேட்டா இது பேச்ச மாத்தாத. கல்யாணம் பண்ணி வர்றோம், 3 மாசத்துல கன்சீவ் ஆயிரும், உங்க வீட்டு பிள்ளைய நாங்க சுமக்கிறோம், வளகாப்பு வைக்கிறீங்க. வளகாப்பு வைக்கும் போது நீங்க வளையலும் சாப்பாடும் உங்க செலவு, மத்த செலவு எங்க செலவு. பிரசவம் ஆகும்போது உங்க அப்பா அம்மா செலவு பண்றாங்க, புள்ள எங்க வீட்டு புள்ள. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா பீத்தி முத்திரம் கழுவ வேண்டியான ஏன் எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க கேக்குறேன். 3 மாசத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ குழந்தை பிறந்து உங்க வீட்டுல போய் இருந்தீன்னா உனக்கு ஆதாரம். சேதாரம் செய்ய உங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு ஆதாரம் சார். கரெக்ட் தானே நான் சொல்றது? அவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டேன் சார். உங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு ஆதாரம். இப்ப சுருக்கமா எடுத்துக்க. என்னது? இப்ப சாதாரணமா நம்ம ஒரு பிசினஸ், இந்த பகுதி எல்லாம் எப்படிப்பட்ட பகுதி? நூலு மில்லு, பஞ்சு மில்லு. இப்ப நூலு ஃபுல்லா நூல் ஏத்துறான்னு வச்சுக்க. இங்க இருந்து நூல் ஏத்தி ஹைதராபாத் போகுது லாரி, சரி, மகாராஷ்டிரா போகுது லாரி. டிரைவர் லோடு ஏத்திக்கிட்டு போறாரு. டிரைவர் லாரியில லோடு ஏத்திக்கிட்டு போறாரு. இப்ப லோட போய் மகாராஷ்டிராவில் இறக்குறாரு. லோடு இறக்குன உடனே டிரைவர் உடனே வண்டி எடுத்துக்கிட்டு வரமாட்டார். செக் பண்ணி பாப்பார், டயர் கரெக்டா இருக்கா, கிரீஸ் ஒழுங்கா அடிச்சிருக்கா, டீசல் கரெக்டா இருக்கா, செக் பண்ணித்தான் மறுபடியும் லோடு ஏத்துவார். நான் லாரியை சொல்றேன், பேசாம உங்களுக்கு நான் லாரியை சொல்றேன். இப்ப லாரி லோடு ஏத்தி போனாலே ரெஸ்ட் விடுறாங்க.
சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்ன அந்த லாரி அங்க ரெஸ்ட்ல இருக்கப்ப இங்க ஒரு குட்டி யானையை வாடகைக்கு எடுத்து ஓட்டலாமாங்க சார்? ஒரு டிராக்டர் ஒண்ணு இருக்கு, பழைய டிராக்டர். கல்யாணம் பண்ணி நம்ம வரக்கா இந்த ஒரு 2 விஷயத்த சொல்லி நிறைவு செய்யறேன் சார். கல்யாணம் பண்ணி நாங்க வரோம். உங்க வீட்டுல 3 ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளையே வழி இல்ல. பொம்பளை பிள்ளை இயல்பா யாருக்கு தெரியுமா பிறக்கும்? புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறக்கும். மஞ்சுநாதருக்குலாம் பொம்பளை பிள்ளை இல்லல்ல, எப்படி பிறக்கும்? இவ்வளவு வயிற்றுச்சல சொல்லுதுன்னா என்ன? 2 பொம்பளை பிள்ளை பூரா பகை எங்க ஓடி தேடிக்கிட்டு இருக்குது. கல்யாணம் பண்ணி வரோம் சார். உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளையே இல்ல, 4 ஆம்பளை பிள்ளை தானே இருக்கு. சரி, ஆமா, எங்க வீட்டுல 4 ஆம்பளை பிள்ளை. 4 ஆம்பளை பிள்ளை இருக்கு. கல்யாணம் பண்ணி வந்த உடனே உங்க தாய், உங்க அம்மா எங்களை எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? மகளுக்கு மகளா, மருமகளுக்கு மருமகளா பார்க்கணும்ல? பாக்குறாங்களா? இல்ல இல்ல. ஆனா எங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை. எங்க வீட்டுல மகன் இல்ல. ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரீங்க. வந்த உடனே எங்க அம்மா எப்படிமா பாக்குறாங்க? மருமகனுக்கு மருமகனா, மகனுக்கு மகனா? மாப்பிள்ள கறி வேணுமா, மீன் வேணுமா, முட்டை வேணுமா, இத பண்ணட்டுமா மாப்பிள்ள, இந்த நிலத்தை விக்கட்டுமான்னு உங்களை மதிப்பிட்டு உங்களை புகழ் உள்ளத்துல வைக்கிறது யாரு சார்? சரியான கேள்வி, சரியான கேள்வி. இந்த அம்மா கேட்ட கேள்வி உனக்கு புரியுதாடா? கேட்டுச்சு பாருடா. இப்ப நான் அத விவரமா சொல்றேன், தெரிஞ்சுக்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுல 4 ஆம்பளை பிள்ளை இருக்கு. ஆமா. அவங்க வீட்டுல பொம்பளை பிள்ளையே இல்ல. நீ இங்க கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வர்றீங்க. ஆமா. எங்க அம்மா எப்படி பார்க்கணும் உங்களை? மகளுக்கு மகளா? நம்ம வீட்டுல மக இல்லையே, மருமகதான் நம்மளுக்கு மக அப்படின்னு எங்க தாய் பார்க்கணும். அதே மாதிரி உங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளை, நாங்க மூத்த மரமே உங்க வீட்டுக்கு வர்றோம். வந்த உடனே உங்க அம்மா எப்படி பாக்குறாங்க? மயனுக்கு மயனா? நம்ம வீட்டுல மயன் இல்ல, இவங்கதான் மயன், மூத்த மயன் அப்படின்னு பார்த்து நல்ல மருமையன். இந்த மருமைய மாதிரி வேற மருமையனே கிடைக்க மாட்டான்னு நினைக்கிறாங்கல்ல உங்க அம்மா. அப்ப ஏன் மிச்சம் 2 பிள்ளைக்கு வெளியில பொண்ணு பாக்குறாங்க, மாப்பிள்ளை பாக்குறாங்க? நாங்க தான் நல்ல மருமையன் இல்ல. உங்களுக்கு ஒண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். அதை நீங்க சொல்லக்கூடாது. படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம் பெண் சார். ஆமா, சிலர் தலைக்கு வச்சு தூங்கிடுவான். கண்ணுக்குள்ள வச்சு நாங்க பாத்துக்கிறோமே சார். இங்க பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ, ஒவ்வொரு மனைவியும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. இத மறக்க முடியாது. கல்யாணம் பண்ணி வந்தவன புருஷனை நெஞ்சில சுமக்குறீங்க. ஆமா சார். புள்ளைய வயித்துல சுமக்குறீங்க, குடும்ப பாரத்தை தலையில சுமக்குறீங்க. ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே குடும்பத்தை சுமந்து சொல்லுதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்றான், மனைவியும். ஆமா சார். ஆமையும் மனைவியும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார், ஊசியும் மனைவி ஒண்ணு. ஊசியும் மனைவி ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாளுங்க, இல்லன்னா கோர்த்து விட்டு போயிடுவா, நம்ம தெருவுல தெரிய வேண்டியதுதான். சார், ஆண்மைங்கிறது என்ன தெரியுமா? மனைவிக்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை, மனைவிக்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை, தன் மனைவியை குழந்தையாக பார்த்து கொள்வதுதான் ஆண்மை. நடுகளே, கணவன் மனைவி எப்படி பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும்? என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன். இந்த உலகமே 3 விஷயத்தை மையம் உண்டு. ஒரே விஷயம் சொல்லி நிறைவு செய்யற நேரத்தின் அருமைகிறது. இந்த உலகமே 3 விஷயத்தை மையமா கொண்டது. படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட இருக்கு? லக்ஷ்மி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே மனைவியை தான் நம்பி வாழ்றாங்க போது இந்த ஊர்லயும் மனைவியை வாழ்ந்தா என்ன தப்பு? அம்மா இல்லைன்னா அன்பு போகும், அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும், மனைவிங்கிற ஒருத்தி இல்லைன்னா சகலமும் போயிடுமே சார். அப்படி உள்ள மனைவி வரும் வாழ்க்கை தான் தாயை விட தாரம் தான் சிறந்தது என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பேச்சு. உட்காருங்க. என்ன வேர்வை குடும்பத்துல என்னென்ன பேச முடியாதோ அது பூரா இங்க பேசி தீர்த்துருச்சு. நடுவர் ஒருத்தன் தான் கடந்து குமரிக்கிட்டு கிடக்குறேன். மனைவிக்கும் தாய்க்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் நண்பர்களே? பசிக்க பசிக்க சோறு போடுபவள் மனைவி, பசிக்க பசிக்க சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடக்கூடியவள் தான் தாய். அந்த தாயை இல்லைன்னு சொல்ல முடியாது. மனைவியில 3 வகையான மனைவி இருக்கு. 3 type of பொண்டாட்டிஸ்.
3 வகையான பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைப் சோத்தை போடுவா, சாம்பாரை ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்போம், உப்பு இருக்காது. என்னடி உப்பு இல்ல? பதிலுக்கு அவ பேசுவா, ஏன் உப்பு போட்டாதான் சாப்பிடுவியோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியா, உள்ள கையில கட்டையா முளைச்சு கத்துவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, வாயிலே முணங்குவா. பைபாஸில் இவ்வளோ லாரி போது, பஸ் போது, அடிபடி சாம வந்து தொலைகிற மொட்டையா. இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, பதிலே பேச மாட்டா, இப்படி பருபருன்னு முழிப்பா. இவ தான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரு, ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்னம்மா? எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி பத்தி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாரு, உடனடி ராணிகிடம் கிடைக்கும், வாங்கிக்கும். வாழ்க்கை அன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு? எங்க அம்மா எல்லாம் சுகப்பிரசவம். அன்னைக்கு வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. அப்ப பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. கீரி தான் புள்ள பிறக்குது. தயவு செய்து இப்ப இருக்க தாய்மார்கள் யாரும் நான் புள்ள பெத்தேன்னு சொல்லாத. பெத்தா தான் பேச்சு. பூரா கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் செத்தவனு கேட்கிறாரு, உங்களுக்கு எத்தனை மணிக்கு புள்ள வேணும்? 12 மணிக்கா 12:40க்கா? நம்மளும் சொல்றாங்க 12:25 நல்ல நேரம் பார்த்துருக்கோம் சார், எப்படியா எடுத்து வெளியில விடுங்க சார். அதே மணிப்படி சேர்ந்து காசை எடுத்த மாதிரி சரட்டு கழிச்சு பிள்ளைய கையில் கொடுத்து போயிட்டு வாங்க இன்னைக்கு அப்படின்றாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு? அன்னைக்கு குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம். போன மாசம் குழந்தை பிறக்குன்னு பார்க்க போறோம், தாய் அலுவல, பிள்ளை அலுவல, புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். நீ யாரா? நான் தாண்டா ஆபரேஷனுக்கு 70,000 ரூபாய் பணம் கட்டது, இவங்க கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். இப்ப வாழ்க்கை எவ்வளவு சிக்கலா இருக்கு பாருங்க. அது பிரிச்சு விடுறாங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணும். யாரு கட்டினா நம்மளுக்கு என்ன? 4வதெல்லாம் தேவையே இல்லை, விட்டுரும். அவ்வளவு